இன்னைக்கு இந்த வீடியோல குட் பேட் அக்லி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். குட் பேட் அக்லி இந்த ஒரு படத்தை 2025 பொங்கல் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே டீம் கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த ஒரு படத்தை பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விடாமுயற்சி படத்தை 2025 பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ணுறனால குட் பேட் அக்லி படத்தை சம்மருக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ குட் பேட் அக்லி படத்துக்கான டீமே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணாங்க. நம்ம வந்து பொங்கலுக்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையா? ஸோ பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணாங்க. பட் என்ன விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸும் ஆகிறனால, அஜித் சாரோட படமே ரிலீஸும் ஆகிறனால, அவங்க வந்து சம்மருக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து மே 8ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஒரு குட் பேட் அக்லி படத்தை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதிக் அவரோட எக்ஸ் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லியில் அஜித் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டே ஷூட் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஒரு போஸ்ட்ல நம்ம ஆதிக் சொல்ல இருக்காரு. ஸோ குட் பேட் அக்லி படத்துக்கான அஜித் சாருக்கான ஷூட்டிங் எல்லாமே நேத்தையோட முடியும் செஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன படத்துக்கான ஒரு சில பேட்ச் ஒர்க் எல்லாம் இருக்கவும் செய்யும். ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து முடிச்சிட்டாங்கன்னா படத்துக்கான என்டையர் ஷூட்டிங் முடியும் செஞ்சிடும். அண்ட் ஒரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஏற்கனவே டீம் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அதனால் அதை கண்டினியூ பண்ணி இந்த ஒரு படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே அப்படியே சீக்கிரம் முடியும் செஞ்சிருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்தை அடுத்த வருஷம் சம்மருக்கு தியேட்டர் ரிலீஸும் பண்ணிடுவாங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஒரு போஸ்ட்டில் அஜித்தோட லுக்கு தான் எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ஆதிக் வந்து அவரோட எக்ஸ்பேஜில் 2 போஸ்ட் ஷேர் பண்ணியிருப்பார். அந்த 2 போஸ்ட்டுமே 2 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் நம்மளாம் பார்க்கவும் இருப்போம். பட் அந்த 2 போஸ்ட்டுமே அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு லுக் இருக்கவும் செய்யுது. அஜித் சார் வந்து ரீசெண்டாக உடம்பெல்லாம் வந்து குறைச்சிருந்தார் இல்லையா? ஸோ நான் கூட இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே அந்த உடம்பு குறைச்சதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, அஜித் சார் வந்து படத்துக்காண்டி உடம்பு வந்து குறைச்ச மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து ரேசிங்லாம் வந்து போகிறனால வந்து உடம்புலாம் குறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அவர் வந்து உடம்பு குறைச்ச ரீசனே இந்த ஒரு லுக்காண்டி தான் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளீன் ஷேவ்ல வந்து இருக்காரு. பார்க்குறதுக்கு சின்ன பையமா இருக்காரு கூட சொல்லலாம். ஸோ வந்து இந்த ஒரு லுக்காண்டி தான் அவர் வந்து உடம்பு குறைச்ச மாதிரி தோணவும் செய்யுது. பார்க்கவும் எனக்கு அப்படி தான் தோணவும் செஞ்சுச்சு. ஸோ வந்து குட் பேட் அக்லி பயங்கரமாக ரெடி வந்து ஆகிட்டு இருக்கு. படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸும் பண்ண போகிறாங்க. பேசாமல் இந்த ஒரு படத்தையே பொங்கலுக்கு ரிலீஸும் பண்ணலாம். ஸோ பார்ப்போம். படம் வந்து எப்படி இருக்க போகுது, அடுத்தது அப்டேட்ஸ்லாம் டீம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கேட்காம ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று சேர்க்குறேன். பாய்.